கடலெண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றிக்கணும். அப்புறம் கடுகு 1 ஸ்பூனு, சோம்பு 1 ஸ்பூனு, அதை போட்டு நல்லா கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அதில் போட்டுட்டு அதுக்கு பின்னாடி பொடியை நறுக்கின வெங்காயம் 2 வெங்காயம், காக்கில் கத்திரிக்காய்க்கு 2 வெங்காயம் பொடியை நறுக்கி போட்டுறணும். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு, 10 பூண்டு, ஒரு 5 பூண்டு இதில் போட்டு நல்லா வதக்கிடணும். வதக்கின விட்டு சாம்பார் பொடி போடுறதுனால வரமிளகா பொடி போடுறதுனால ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வரமிளகா பொடி, 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, சீரக பொடி கொஞ்சோண்டு, கரம் மசாலா இருந்தால் அது ஒரு 1/2 ஸ்பூனு போட்டுடலாம். அது நல்லா வதக்கிடணும். எண்ணெய் வதக்க கடைசியில் எண்ணெய் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டிங்கன்னா உள்ள உப்பு, அவ்வளோதான். நல்லா கிளறிடணும். கிளறிட்டே இருக்கும். நல்லா சோறு அந்த எண்ணெயிலேயே வதங்கிடணும். அப்புறம் கடைசியில் புளி கொஞ்சம் கரைச்சி தக்காளி அரைச்சி ஊற்றணும். முதல்ல கொஞ்சம் தக்காளி, ஒரு தக்காளி போடுறோம், 2வது அடித்து ஊற்றணும் 2 தக்காளி. கத்திரிக்காய் தொக்கு ரெடி. சப்பாத்தி, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடு புது சாப்பாட்லேயும் போட்டு கலந்து சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு வாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டுக்கலாம்.